வணக்கங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் கேட்குறீங்களே, டிவி கேக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நாங்கள் எதுக்கு டிவி கேக்கு ஓட்டு போடணும்? ஒரு காரணம் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு கேட்டான், "நீ ரொம்ப பாலிடிக்ஸ் பேசுகிற, அது உனக்கு ரிஸ்க் ஆயிரும். ஏன்னா நீ சினிமாவில் இருக்க, யாரும் வாய்ப்பு கொடுக்காம போயிட்டாங்கன்னா, உன் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாறிடும்." இப்போ உங்கள் எல்லாருக்குமே நான் என் வாழ்க்கை நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். இதுவரை யார்கிட்டையுமே சொல்லாத ஒரு விஷயத்த. ஏன்னா என் தம்பியும் என் தங்கச்சிங்களும் கரெக்டான ஒரு ஓட்டை போடணும். அந்த காரணத்துக்காக தான் என் பர்சனல் விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல வரேன். கேட்பீங்களா? கரெக்டாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். 2009 நினைக்கிறேன். அப்போ நான் ஸ்கூல் படிச்சிருந்தேன். எங்கள் அம்மா டீச்சர். ஒருத்தங்கிட்ட 1,00,000 வட்டிக்கு வாங்கினாங்க. ஓகேவா? வாங்கி அவங்க ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு கொடுத்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அந்த 1,00,000 நாங்கள் தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் எங்ககிட்ட இல்லை அந்த டைமில். அப்போ நாங்கள் போய் வாங்கினவங்ககிட்ட டைம் கேட்டோம். நான் கொடுத்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு, அந்த காசை நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னு எங்கள் அம்மா ரிக்வஸ்ட்டை கேட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் வீட்டை எழுதி கொடு, இல்லைன்னா இந்த ஏரியாவில் நீ வாழ முடியாதுன்னு மிரட்டினாங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, 1,00,000க்கு நான் ஏன் இவ்வளோ பெரிய வீட்டை எழுதி கொடுக்கணும், அதெல்லாம் தர முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. 2-3 கட்சிக்காரங்க அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. சில கட்சிக்காரங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா எல்லா பிரச்சனையும் ஸ்ட்ராங்காக நின்று சமாளித்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணி வீட்டையும் காப்பாற்றிட்டாங்க, எங்களையும் காப்பாற்றிட்டாங்க. அப்போ நான் சின்ன பையன். அப்போ என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, எங்கள் அம்மா கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்து என் வீட்டையும் காப்பாற்றிட்டாங்க, என்னையும் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் படிக்காதவங்க, பயந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வீட்டை எழுதி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா சூசைட் பண்ணி செத்துருப்பாங்க. கரெக்டு தானே? ஒரு கட்சியில் இருந்தால் அவங்க என்ன வேணால் பண்ணலான்னு அவங்க எண்ணத்தை நம்ம மாற்றணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கடை வச்சிருக்கும்போது இதேமாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. நானும் எங்கள் அம்மா மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்து அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணி வெளியே வந்தேன். அப்போ தான் நான் சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறேன். அப்போ என் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, நம்ம படம் நடித்தோன்னா நாட்டில் நடக்கிற பிரச்சனையை கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். எந்த கட்சிக்காரன் தப்பு பண்ணாலும் நம்ம படத்து மூலிமா காட்டி அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் இதுவரை எனக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல சினிமாவில். அப்போ தான் எனக்கு சோசியல் மீடியான ஒரு விஷயம் கிடச்சிச்சு. அப்போ வந்து தான் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம், இந்த 2 கட்சியும் இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, நம்மளுக்கே இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை அநியாயம் நடந்திருக்கும் அப்படின்னு டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பித்தேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. நான் ஒன்று மட்டும் சொல்ல நினைக்கிறேன். இப்போ என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ எங்கள் அம்மா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எல்லாரும் தப்பிச்சாங்க. அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த கட்சிக்காரனாக இருக்கட்டும், எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன டார்ச்சர் பண்ணான்னா பயப்படாதீங்க, நின்று சமாளிங்க. எந்த பிரச்சனையும் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்லவன் இருப்பான், அந்த நல்லவன் உங்கள் கண்ணுக்கு படுவான். ஓகேவா? அதனால டிவி கேக்கு நீங்கள் ஓட்டு போடணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு ஓட்டு போடுங்க. அதேமாதிரி அரசியல் பேசுங்க. எல்லாருமே அரசியல் பேசினா தான் நம்ம நாடு மாறும். ஓகேவா? அரசியல் பேசுறது தப்பு கிடையாது. இவன் தான் பேசணும், அவன் தான் பேசணும்னு ரூல்ஸ் இல்லை. ஓகேவா? நான் அரசியல் பேசணுமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எது சொன்னாலும் நான் தலை வணங்குறேன். ஓகேவா? ஆனாலும் நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேன்.